ஹாய் வணக்கம் வெல்கம் டு நிலா வீடு. இன்னைக்கு நாம குக் வித் கோமாலியில் அஸ்வின் செஞ்ச ஒண்டே மலேசியன் டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று அரிசி மாவு வச்சு பண்ணலாம், இன்னொன்று சக்கரவள்ளி கிழங்கு அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சும் பண்ணலாம். இன்னைக்கு ரெண்டு விதமாகவும் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாண்டன் லீஃப் கிடைக்காதனால இன்னைக்கு நான் பாண்டன் எக்ஸ்ட்ராக்டை நான் தனியாக கடையில் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூட இது கிடைக்குது. பாண்டன் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லீவ்ஸ் இல்லைனாலும் இதுலேருந்து ஒரு சில ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு அதே ஃப்ளேவர் கிடைக்கும். நமக்கு பாண்டன் எக்ஸ்ட்ராக்டோட அதே ஃப்ளேவர் இதுலேயும் கிடைக்கும். ஸோ அதனால் இதுலேருந்து ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவை. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. நாம இப்போ இதுல நம்ம சின்ன சின்ன உருண்டையா உருட்டிடலாம். இது உள்ள வைக்கிறதுக்கு நான் பனவெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இது உள்ள வச்சு நல்லா உருட்டிடலாம். ஸோ கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நீங்கள் அப்படியே உருட்ட ஆரம்பிச்சிருங்க. ஸோ நல்லா உருட்டிட்டு அதை நல்லா தட்டை மாதிரி தட்டி அதுக்குள்ளே நம்ம இந்த பனங்கற்கண்டோ இல்லை பனை வெல்லமோ கொஞ்சம் வச்சு மூடி நல்லா மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் சாதாரண வெல்லம் கூட நீங்கள் உள்ளே வச்சு பண்ணலாம். ஆனால் பனங்கற்கண்டு வைக்கும் போது தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பனங்கற்கண்டே வைக்க பாருங்கள் உள்ளார. இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா குளுட்டனஸ் ஃப்ளாரில் தான் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஸ்டிக்கி ரைஸ்லேருந்து வர மாவில் தான் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லைனாலும் நம்மக்கிட்ட வீட்லேயே வச்சுருக்க இந்த அரிசி மாவுலையும் நம்ம பண்ணலாம். ஒன்றும் பெருசாக வராமல்லாம் போகாது, நல்லா தான் வரும். பட் அந்த நம்ம வேக வைக்கும் போது தான் லைட்டாக மாவு உதிருமே தவிர மற்றபடி நல்லாவே வருது அரிசி மாவில். அதனால் நீங்கள் இந்த குளுட்டனஸ் ஃப்ளார் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணாமல் இருக்க தேவையில்லை. இந்த மாவுலையும் நம்ம நார்மல் அரிசி மாவுலையும் பண்ணாலும் அழகாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோவில் எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க நான் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொஞ்சம் மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட தேவையான அளவுக்கு அரிசி மாவை கலந்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு கலந்தா போதும். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோ இருக்கோ உங்களுக்கு அதே அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது, அந்த வள்ளிக்கிழங்கோட ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. இப்போ இதுலேயும் ஒரு 2 ட்ராப் இந்த பாண்டன் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே லைட்டா கையில எண்ணெயை தடவிக்கிட்டு நல்லா உருண்டை மாதிரி உருட்டிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான். ஃபஸ்ட்டு உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தட்டிக்கிட்டு உள்ளே பனவெல்லம் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா உருட்டிடணும். அப்படி உருட்டும் போது எந்த விதமான கேப்பும் இருக்கக்கூடாது. இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்கள் வேக வைக்கும் போது இந்த பனவெல்லம் உள்ளேருந்து கரைஞ்சி என்ன ஆகும்னா வெளியே ஊற்ற ஆரம்பிச்சிரும். அதனால் நல்லா உருட்டிக்கோங்க. எதுவும் வெளியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். ஸோ இது நம்ம சக்கரவள்ளி கிழங்குல பண்ணது. இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கும் போது இது ஒவ்வொரு பாலாக உள்ளே சேர்த்துருங்க. ஸோ உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்படி உள்ளே ஆட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இது அடியில் போயிடும். ஸோ நல்லா வேகும் போது வெந்து வரும்போது என்ன ஆகும்னா இது எல்லாமே இந்த பால்ஸ் எல்லாமே மேலே மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி மிதக்க ஆரம்பிக்கும் போது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் நம்ம வெளியே எடுத்துடலாம். இதில் நம்ம அரிசி மாவு மட்டும் போட்டு பண்ணியிருக்கனால என்ன ஆகும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் போடும் போது இந்த மாதிரி லைட்டாக அதுலேருந்து கொஞ்சம் மாவு வெளியே வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த உருண்டை அப்படியே தான் இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது பாருங்க ஒவ்வொரு பாலா மேலே வர ஆரம்பிக்குது.
இந்த மாதிரி டைம்ல எடுத்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி டைம்ல அது நல்லா கரெக்டா வெந்திருக்கும். வெந்தாதான் அது மேல வர ஆரம்பிக்கும். ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வெந்த எல்லா பால்ஸையுமே எடுத்து இந்த மாதிரி தேங்காயில் போட்டு நல்லா வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கணும். ஸோ அது மேலே பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து அழகா இருக்கும். பாருங்க, அது வந்து கிரீன் கலருக்கு பார்க்கவே வந்து ரொம்ப அழகா தெரியுது. பாருங்க, நம்மளோட ஒன் டே ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியானது தான் இது. ஜஸ்ட் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் கிட்ஸுக்கெல்லாம். ரொம்பவே நல்லா இருக்கும் இது. சொல்லப்போனால் இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.